சென்னையில் திடீரென பயங்கர சூறைக்காற்றுடன் இடி மின்னலுடன் மழை பெய்ததால் சென்னை விமான நிலையத்தில் 20க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வசந்தன். வணக்கம் வசந்தன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென இடி மின்னலுடன் சூறை காற்றானது வீசியதோடு மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் 20க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சேலம், கோவை, கொல்கத்தா, டாக்கா, ஜெய்ப்பூர் உள்ளிட்ட 10 தரையிறங்க வேண்டிய விமானங்களும் அதேபோல் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய விமானங்களிலும் இந்த தாமதமானது ஏற்பட்டுள்ளது. அதாவது கடந்த 4 மணி அளவில் திடீரென இந்த மேக கூட்டங்கள் ஒன்றாக திரண்டு கடுமையான சூறை காற்றும் வீசியது. அது மட்டுமின்றி லேசான சாரல் மழை பெய்ய தொடங்கியதோடு தற்பொழுது இந்த மழையின் வேகமான அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக சேலத்தில் இருந்து 72 பயணிகளுடன் சென்னை விமான நிலையம் நோக்கி வந்து கொண்டிருந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் தரையிறங்க முடியாமல் சென்னை விமான நிலையத்தின் மேற்பகுதியில் நீண்ட நேரமாக வட்டமடித்துக் கொண்டிருந்தது. அது மட்டுமின்றி தரையிறங்குவதற்கு 2 முறை முயற்சித்தும் தரையிறங்க முடியாத சூழல் நிலவியதால் அந்த விமானம் சென்னையில் தரையிறங்காமல் திருப்பதி விமான நிலையம் நோக்கி திருப்பிவிடப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி ஜெய்ப்பூரில் இருந்து வந்த விமானமும் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரமாக வானில் வட்டமடித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் நீண்ட நேரமாக இந்த விமானங்கள் பறந்து கொண்டிருக்கின்றன. அதேபோல் கோவையில் இருந்து வந்த விமானமும் தரையிறங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதன் பின் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருந்த டாக்கா, காசியாபாத், கொல்கத்தா, மும்பை, சீரடி, மதுரை உள்ளிட்ட விமானங்களும் சென்னையில் தரையிறங்க முடியாமல் இந்த வானில் தான் வட்டமடித்துக் கொண்டிருக்கின்றன. அதேபோல் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய விமானங்கள், அதாவது ஹைதராபாத், பெங்களூர், விசாகப்பட்டினம், பூனே, மும்பை போன்ற விமானங்களும் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்த திடீர் சூறைக்காற்று மழை காரணமாக இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த சூறைக்காற்றின் வேகம் குறைந்தவுடன் ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்து விமானங்களும் தரையிறங்கும். அதேபோல் சென்னை விமானத்தில் இருந்து புறப்பட வேண்டிய விமானங்களும் புறப்படும் என சென்னை விமான நிலைய அதிகாரிகளும் தற்பொழுது தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.